ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 28. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் வெயிட் கூட்டிட்டிங்களா, தொப்பை போட்டுருச்சா, அதனால சிவியர் பேக் பெயின் வந்துடுச்சு, டயட் இருந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணால் நம்ம உடம்புல நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது, எப்படி தான் வெயிட் லாஸ் பண்ணுறது, எப்படி தான் பேக் பெயின் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கீங்களா? இனி உங்களுக்கு அந்த கவலையே வேணாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி சூப்பர் டிப்ஸோட வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஃபுட்டுலாம் சாப்பிட்டா இவ்வளோ ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு மாதத்தில் 6லேருந்து 7 கிலோ வரைக்குமே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். மார்னிங் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண வெந்தய வாட்டர் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது உங்கள் டீ காஃபி கிரேவிங்ஸ் வந்து நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கும் போது உங்கள் அடிவயிற்று தொப்பை எல்லாமே நல்லாவே சீக்கிரமே குறையும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரோட்டீன், கார்ப், ஃபைபர் இது 3ம் பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபுட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் எடுக்கும்போது உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்காது, உங்கள் வயிறு ஃபுல்லாக இருக்கும். பட் உங்களுக்கு வெயிட் லாஸும் சூப்பராக ஆகும் இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸாக ஃபுட் எடுத்துக்கும் போது. நான் இன்றைக்கி வந்து ஒயிட் எக்கு ஒன்று ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன், அப்புறம் பாயில்டு எக்கு ஒன்று ஃபுல்லாக எடுத்துகிட்டு, ஒரு ஸ்வீட் கார்ன் பீஸ் எடுத்துக்கிட்டு, கோவா எடுத்து, ஒரு பவுல் ஃபுல்லாக உளுந்து களி எடுத்து என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக எனக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்டேன். மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஏதாவது பசிக்குது, கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது மென்று சாப்பிடுங்க. ஜூஸாக குடித்தா அது வந்து சுகராக வந்து கன்வெர்ட் ஆகிடும். அதே மென்று சாப்பிட்டிங்கன்னா ஃபைபராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இளநீ தான் எடுத்துக்கிட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ்டாக ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். பட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் வந்து நிறையாவே எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பவுல் வந்து அளவு வச்சுப்பேன் எப்போவுமே. அந்த பவுல் ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு, வாழைப்பூ பொரியல் எடுத்துக்கிட்டு, பருப்பு கூட்டு போட்டு எடுத்துகிட்டு, குக்கும்பர் எடுத்து, கொஞ்சோண்டு மொச்சக்கொட்டை கூட்டு வச்சு என்னுடைய லஞ்சைக்கு சூப்பராக டேஸ்ட்டாக முடிச்சிட்டேன். இதில் டயட்டுன்ற பேரில் நம்ம எதுவுமே சாப்பிடாம இல்லை, இந்த மாதிரி எல்லா ஃபுட்டையுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே சாப்பிட்டு ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுறோம். அது மாதிரி இதில் நம்ம பேலன்ஸாக சாப்பிடும்போது இதில் உள்ள எல்லா சத்துமே நம்ம உடம்புக்கு கிடச்சி நம்ம உடம்பும் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் ஈவினிங் டைமில் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, கிரேவிங்ஸாக இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி சீட்ஸ் வாங்கி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. 1 month வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எந்த ஒரு ஸ்மெல்லு வராது, சூப்பராக இருக்கும். இதை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா கிரேவிங்ஸ் நல்லாவே கம்மி குடிக்கும். ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு காஃபி குடிக்கணும்னா நீங்கள் காஃபி எடுத்துக்கலாம். பட் சுகர் மட்டும் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் மில்க்கு தான் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம் கொஞ்சம் நேரம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாக் பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்பவே நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களும் கொஞ்சம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மைண்டு நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும், உங்கள் பாடியும் நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நைட்டு டின்னர் மட்டும் 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்துகிட்டு சிக்கன் சூப்பு தான் எடுத்தேன். இந்த மாதிரி சூப்பெலாம் எடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். பட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உண்மையிலே நான் அந்த சூப்பு நேற்று தான் ட்ரை பண்ணேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம நாட்டுக்கோழி சூப் மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி சூப் எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா வயிறு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும், நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.